ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை லவ்லி ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பார்ட்டோட எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு ரோடு பெயிண்ட் வர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். கிரிப்பாக நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ண பொசிஷனில் பிடிக்கும். 2 பேருமே தரையில் விழுந்துட்டாங்க. இந்த மாதிரி தரையில் விழுந்தா நம்ம ஜங்குக்கு தான் பெட்டு தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணா ப்ரேஸ்லெட் தாடா அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். தர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸ்க்கு வச்சு கிரிப்பாக பிடிக்கிறாரு. ப்ரேஸ்லெட் தாடா பேபி, இந்த படியில் என் மேலே இப்படி ஃபுல்லாக ரோலிங்லேயே ப்ளே பண்ணேன்னு வச்சுக்கோ, அப்புறம் காலேஜ் ப்ளே கிரவுண்டுலாம் பார்க்க மாட்டேன், கிஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட இந்த மாதிரி சொன்னால், ஹே என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஷாக் ஆனா. அதுக்கப்புறம் நான் ஜங்குக்கு சொன்ன வேடலான்னு திங்கிட்டு, ஐயோ இந்த மவுட்டு சும்மா இல்லாமல் எப்படியோ வளரி கொட்டிட்டே அப்படிங்கிற மாதிரி. அது ஒன்றும் இல்லட்டே, இல்லை இப்போ நீ என்கிட்ட என்ன சொன்ன, கிஸ் பண்ணுவியா, என்ன கிஸ் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுந்து நின்று என் பிரேஸ்லெட்டை எடுத்துகிட்டு என்னையே கிஸ் பண்ண நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஒரு கிக்குடா. பாவி பையன், நான் எத்தனை பேரோட ஹேண்ட்ஸு லெக்கெல்லாம் உடச்சி அனுப்பியிருக்கேன் தெரியுமா, என்னையாடா கிக் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படி எழுந்துட்டு பட்டு முறைப்பாரா. என்ன இப்படி முறைச்சி பயமுட்டலான்னு நினைக்கிறியா, அதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், என் ஹயாங் உன்னை விட பயங்கரமாக முறைப்பான் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சவங்களுக்கு விட பயங்கரமாக முறைப்பாரான். இந்த மூமெண்ட்டை செலவும் பேபிக்கிட்ட ப்ளே பண்ணி விளையாட முடியாது. இப்போ பாரு, ஷுகா ஹயாங் உங்கள் பிரதர் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு என்ன மாதிரி கேட்டுனா, ஹயாங் அவன் போய் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி திரும்ப வரான். என்ன மாதிரி திரும்பினா ஜங்குக்கு பைக் எடுத்துகிட்டு காலேஜ் விட்டு வெளியே போயிட்டாரு. ஹே என் ப்ரேஸ்லெட்டை தாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன மாதிரி கட்டுனா ஃபிலிக்ஸ் தான் அங்கே நடந்த மூமெண்டெல்லாம் பார்த்துட்டு ஃபிலிக்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக பயங்கரமாக சிரிப்பாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்மெல் பண்ணபடியே நம்ம டேக்கிட்ட வந்துட்டு, என்னடா சீனியர் வர வர ரொம்ப உங்ககிட்ட க்ளோஸாக ப்ளே பண்ண மாதிரி தெரியுது, ஏதாவது சீனியர் மேலே உனக்கு ஃபீலிங்கா இல்லை ஓ மேலே சீனியருக்கு ஃபீலிங்கா அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கேட்க, ஃபீலிங்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதுவும் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிற ஒரு பர்சன்ட் இந்த காலேஜிலே ரவுடி மாதிரி டானன் மாதிரி சொல்லிட்டு சுற்றுற ஒருத்தன் என்ன போய் லவ் பண்ணுவானா, லூஸா ஃபிலிக்ஸ் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸை லூஸுன்னு சொல்லிட்டு நேராக ஷுவாகிட்ட போகிறாரு. பார்க்குறேன்டா இதே வேர்டு இதே மோட்டு, ஹே அந்த சீனியர் என்ன லவ் பண்ணுறான்டா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்கிறியா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸு நேராக அவரோட பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புனா நம்மகிட்ட ஷுவா கூட சேர்ந்து நேராக ஹவுஸுக்கு வராரு. இப்போ ஹவுஸில் நம்ம ஷுகா நேராக பெட்ரூம்குள்ள என்றான்னா ஜிமினா ஷுகாக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம ஜிமினா கிட்ட க்ளோஸாக ஒரு ரோஸ் ஃப்ளவர் கூட கொண்டு வந்துருக்காரு. அதை ஜிமினாட்ட கொடுக்கவும் ஜிமினா ஹாப்பியாகி எனக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இந்த ரூமில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாரி ஷுகா கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் நான் மட்டும்தான், அப்போ உனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், எனக்கு ஒரு காஃபி மட்டும் கிடைக்குமானுங்கிற மாரி ஷுகா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு இன்னும் ரொம்ப ஹாப்பியாகி இப்போ போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாரி ஜிமினா நேர கீழே இறங்கி வருவாரா. அந்த மாதிரி இறங்கி வேண்டாம் டேடா கரெக்டாக ஜிமினா முன்னாடி இன்ட்ராகி, ஹே ஹயாங் நீ எப்படி இந்த ரெட் ஷர்ட்டை ஹயாங்க வேர் பண்ண வச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. எந்த ரெட் ஷர்ட்டு சொல்கிற, எனக்கு ஹயாங் வேர் பண்ணியிருக்காரு என் ரெட் ஷர்ட், அது என் டேட் தான் வாங்கி கொடுத்தாரு, பட் என் ஹயாங்க்கு ரெட் கலர் பிடிக்கவே பிடிக்காது, அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எப்போதுமே பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸஸ் தான் பிடிக்கும், பட் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இத்தனை இயர்ஸ் ஆகியும் அந்த ரெட் ஷர்ட்டை தொட்டதே கிடையாது, இன்றைக்கி வேர் பண்ணியிருக்காரு, நீங்கள் தான் அப்போ கொடுத்தீங்களா அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஏடு ரெட் கலர் பிடிக்காதா, பிடிக்காது, பேட்டை அன்னைக்கு என் டேடு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு பேட்டை அன்னைக்கு மட்டும் கேக் வெட்ட தண்டி அமைதியாக போட்டிருந்தாரு. அப்போ கலட்டி தூக்கி போட்டவர் ஒரு 3 to 4 இயர்ஸ் கழிச்சு இப்படி தான் மறுபடியும் வேர் பண்ணியிருக்காரு, ஷர்ட்டை பத்திரமா வச்சுருப்பாரு அப்படிங்கிற மாரி சொல்லவும் நம்ம ஜிமினா ஷாக் ஆகி அடண்டு ஷர்ட் அப்படியே புதுசு மாதிரி இருந்துச்சோ அப்படிங்கிற மாரி ஷாக்கிங்கில் இந்த மாதிரி ஜிமினா நோட் பண்ணிட்டு இருந்தா. ஷுகா அப்படியே பெட்ரூம்குள்ளே இருந்து ஜிமினாவோட நேமை சொல்லி கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டா ஜிமினா கரெக்டாக பெட்ரூம்குள்ளே என்றானம் நேராக கீழே ஹாலுக்கு வர்றாரு. இந்த மாதிரி ஹாலுக்கு வேண்டாம். இப்போ நம்ம ஆரம்பம்னா கம்பெனி ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஜின்னுக்கு கால் மேலே கால் பண்ணுறாரு. பட் நம்ம ஜின் பிக் பண்ணவே இல்லை. மொபைலில் பாட்டப்படி அமைதியாக கூலாக பெட்டில் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தேன். இப்போ நம்ம யூமினோட ரூமில் தான் நம்ம ஷுகாவை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெட் கலர் ஷர்ட் பிடிக்காதுன்ட்டு
ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்கு அது பிடிக்கலையே பின்ன ஏன் அந்த ஷர்ட்டை வேர் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமி நான் இந்த மாதிரி கேட்டேன். உனக்கு ரெட் கலர் பிடிச்சிருக்குனால அதனால தான் வேர் பண்ணேன். அந்த ரெட் கலரில் நான் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தேன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ரொம்ப நல்லா தான் இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அந்த மாதிரி சொன்னோம். சரி ஓகே, உனக்காக நீ அடிக்கடி அந்த ரெட் கலர் ஷர்ட்டை போட ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஒரு எமோஷ்னலில் நம்ம சுகாவை நம்ம ஜிமினா டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹக் பண்ணால் கொஞ்சம் சுகா ஷாக் ஆகி ஜிமினாவை நோட் பண்ணோம். நான் உங்களை என்னெல்லாமோ திங்க் பண்ணேன். மேரேஜ் லைஃப்னால் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கரடு முரடான பிளேஸாக இருக்கும். தன்னோட பார்ட்னர் தன்னை புரிஞ்சுப்பாங்களா, தன்னோட ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களாங்கிற மாரி எவ்வளவோ நான் திங்க் பண்ணிட்டு தான் இந்த மேரேஜுக்கே நான் ஓகே பண்ணேன். பட் எனக்கு லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் லவ் பண்ண பர்சன்ட் கூட மேரேஜ் பண்ணுற லைஃப்பை தாண்டி எனக்கு என் பேரண்ட்ஸ் மூலிமா கிடச்ச இந்த அரேஞ்ச் மேரேஜில் அவ்வளோ லவ் கிடைக்குது. நீங்கள் என்னை ஹேட் பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்த்து பண்ணுறீங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கு இந்த இந்த மூமெண்ட்ஸை எப்படி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. எனக்கு நீங்கள் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர எமோஷ்னலாக ஜிமினா அழுதாம். ஜிமினாவோட ஃபேஸை கப் பண்ணப்படி, ஜிமினாவோட டியர் எல்லாத்தையும் வைட் பண்ணப்படி, இந்த இம்பார்ட்டன்ட்டுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என் டே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொல்கிறீங்க, டே உங்ககிட்ட ஏதாவது ஒன்று சொன்னானா? இல்லை, நீ என் டே கிட்ட நண்ட மூமெண்ட்டை நோட் பண்ண சொல்லதான் எனக்கு புரிஞ்சிச்சு. டே ஒரு பர்சன்ட்டுக்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக டக்குன்னு அட்டாச்மெண்ட் ஆகவே மாட்டான். அவன் ஜாயில்டிஸாக பிஹேவ் பண்ணுவான். ஜாயில்டிஸ் கேரக்டர் அவனுக்கு நிறைய இடிப்பக்கம். நாட்டித்தனமாக செய்யாடான்னு சொல்கிறது எக்கச்சக்கமாக செய்யவும் செய்வான். ஆனால் பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஓங்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிட்டான். அது மட்டும் இல்லை, என் டேயை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிற. என்ன நீ இப்போன்னா மேரேஜ் பண்ணிக்கிற, பட் இதுக்கு முன்னாடி இருந்தே டேயை நீ ரொம்ப ரொம்ப கேராக கவனிச்சிருக்க. டேக்கிட்ட நீ காட்டின அந்த கேரிங் தான் அவன் உன்கிட்ட திரும்ப ப்ராப்ளம் பண்ணதுக்கு ரீசன். அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ ரொம்ப இன்னசென்ட்டான பர்சன்ட். அப்படியே பார்க்க என் டே மாதிரின்ட்டு அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி சொல்லி, என் டே மேலே எந்த அளவுக்கு ஒரு தேர்ட் பர்சன்டால் லவ் காட்ட முடியும்னா கண்டிப்பாக என் ஃபேமிலியை ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அன்றைக்கே நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை ஜிமீன், எனக்கும் இந்த மேரேஜில் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். என்னை ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணிக்க வச்சாங்க. பட் நீ டேக்கிட்ட நடந்த மூமெண்ட்டும் உன்னோட கொஞ்சம் க்யூட்டான மூமெண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. உன்னை ஸ்டேஜில் என் பக்கத்தில் பார்க்க சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த மினிட்ஸ் என் லைஃப்பில் இப்போ ஐஸை க்ளோஸ் பண்ணி திங்க் பண்ணி பார்த்தாலும் நீ டேக்கிட்ட ப்ளே பண்ணபடி இருந்த மூமெண்ட் தான் திங்க் ஆகுது. எனக்கு அந்த ப்ளேஸில் உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஜிமீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது ஆனால் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு நல்லா புரியுது. நீங்கள் என்கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டயத்தை எதிர்பார்க்குறீங்க. அது எனக்கு நல்லா புரியுது. நம்ம 2 பேரும் ஏன் லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட இந்த மாதிரி சொன்னோம். லவ்வா அப்படிங்கிற மாரி சுகா ஜிமினாவை நோட் பண்ணா. ஏன் லவ் பண்ணிட்டா மேரேஜ் பண்ணிக்கணுமா? மேரேஜ் பண்ணிவிட்டு லவ் பண்ணக்கூடாதா? நம்ம 2 பேரும் இப்போலேருந்து ஏன் லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, நான் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணல, நீங்களே யாரையும் லவ் பண்ணலங்கிறீங்களா, நம்ம 2 பேரும் வேணால் லவ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு சுகா ஷையாகி சரி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜிமினா ஒரு எமோஷ்னலில் சுகாவோட சீக்ஸில் போய் கிஸ் பண்ணால் சுகா அப்படியே கொஞ்சம் ஷாக்கில் ஜிமினாவை நோட் பண்ணால் அந்த ஷைனஸ்லேயே ஜிமினான்ற ரூமை விட்டு வெளியே போயிடுவாரா இந்த மாதிரி பண்ணால் லவ் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா அப்படியே காலேஜ் ஒர்க்கெலாம் பண்ண ஆரம்பிப்பாரா அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். ஜிமினா ஷைனஸ்லேயே கீழே இறங்கி வந்துட்டு பக்கத்தில் உட்கார்றத டே நோட் பண்ணிவிட்டு, என்ன ஹயா ரொம்ப ஹாப்பியான மாதிரி தெரியுது. ஆமாம், எனக்காக ஆசையாக இவ்வளோ கேக்கு நீ தான் ரெடி பண்ணியாமே, எல்லாமே செம்மையாக இருக்குது, எனக்கு மட்டும் கொட்டியே ஃபிலிக்ஸுக்கு கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்டேன். அந்த ஹவுஸுக்குள்ளே ஃபிலிக்ஸ் என்ட்ராகிறாரு. ஹே ஃபிலிக்ஸ், கேக்க சாப்பிட வண்டியாடா நீ அப்படிங்கிற மாதிரி உள்ளே என்ட்ராக சொல்லிங்க, கேக்கையாடா சாப்பிட வந்தேனுங்கிற மாதிரி ஃபைட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ஃபைட்டுக்கு போனால் ஏண்டா டே ஃப்ரெண்டாருன்ட்டு ஹவுஸுக்கு வரேனே வெல்கம் பண்ணுறத விட்டு போட்டு கேட்க சாப்பிட வேண்டியாடாங்கிற மாதிரி ஃபைட்டாடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸுக்கு ஹோட்டல் எட்டிட்டேன். டே நான் அப்படி தான்டா பேசுவேன், நீ என்னடா நான் கால் பண்ணி கூப்பிடாமலே டேரெக்டாக நீ வந்துருக்க
ஹயாங் கேக் செஞ்சுருக்கானுங்கிற அந்த ஸ்மெல் உன் ஹவுஸுக்கு வந்துருச்சு. அதான் நான் மோப்பம் முடிச்சு கரெக்டாக நீ ஹவுஸுக்கே வந்துட்ட, கேட்கலாம் தர முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னான். ஜிமினா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டேய் பண்ணிகிட்டு இருக்க ஃபைட்டும் கேக்ஸ் எல்லாத்தையும் ஹேண்ட்ஸில் எடுத்துட்டாரு, தரமாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் ஃபிலிக்ஸ் தான் அதெல்லாம் முடியாதுடா, நான் எல்லாத்தையும் எடுத்துருவேன்டா அப்படிங்கிற மாதிரி கிட்ட ஃபைட் பண்ணுவார். டேய் என் பர்மிஷன் இல்லாமல் அதெல்லாம் ஹேண்ட்ஸை வச்சு நாலுலேருந்து கேக்கு கட்டு அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா இதை ஃபிலிக்ஸ் நோட் பண்ணிட்டு பயங்கரமாக சிரிப்பாரா. இந்த மாதிரி சிரிச்சான். ஏன்ட்டே இந்த மாதிரி கட்டுறேனுங்கிற மாதிரி டேயோட மாம் சொன்னால் ஃபிலிக்ஸை பாருங்கள், அவன் ஹவுஸ்லேருந்து ஃபைட் பண்ணதுக்கு என் ஹவுஸுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த சவுண்டெலாம் கேட்டு சிவா கொஞ்சம் ஷாக் ஆகி பெட்ரூம் விட்டு வெளியே வந்தோம். நம்ம ஜிமினா ஃபிலிக்ஸு 3 பர்சன்ஸும் ப்ளே பண்ணபடி விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தான். சரி அவன் கேட்கலாம் எடுத்துக்க மாட்டான், ஃபிலிக்ஸ் கேட்கலாம் நீ ரெஸ்ட் பண்ணக்கூடாது, ஓகே ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்தா. நீ என் பக்கத்தில் இருந்தீங்கன்னா எனக்கு வயிறு வலிக்கும், என்ன நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸோட மவுட்டில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கேக் எடுத்து ஃபீட் பண்ணி விட்றாரு. ஏன்டா டே நீ நினச்சா கொடுப்பேன், நீ நினைக்காட்டா கொடுக்க மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லாமா. ஆமாண்டா எனக்கு என்னென்னு தோணுதோ அதை தாண்டா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸ் கிட்ட ஃபைட் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விளாடுற மூமெண்ட்டும் ஃபிலிக்ஸும் எனக்கா ஃபீட் பண்ணி விட்டா இப்போ பாரு ஒன்று என்ன பாடுபடுத்துறேங்கிற மாதிரி டேக்கு ஃபீட் பண்ணி விடுவாரா. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டா இந்த சவுண்டு அந்த ஹவுஸ் முழுக்க ஃபுல்லாக எக்கோவாக அடிக்கும் மேம். இந்த மாதிரி க்யூட்டாக ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்க மூமெண்ட்டை சுகா அப்படியே ரூமுக்கு வெளியே நின்னபடி நோட் பண்ணான். ஜின்னுமே ரூமுக்கு வெளியே வந்து நின்று நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா அந்த ஹவுஸுக்குள்ளே ஆரம் என்ட்ராகிறாரு. ஆரமோட காரு சவுண்டு கேட்டு நம்மகிட்டே டக்குன்னு எழுந்து உட்காந்துட்டாரு. என்னடாச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கேட்டா, ஹயாங் வர்றடா, டக்குனு மவுட்டில் இருக்க கேட்கலாம் தொடச்சி எடுத்துரு அப்படிங்கிற மாதிரி வேகமாக மவுட்டில் 2 மவுட்டில் இருக்கிட்டு டேயை க்ளீன் பண்ணி விட்டுட்டாரு. க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே டஸ்ட்பினில் டிஷ்யூ பேப்பரை போட்டுட்டு கேஷுவலாக உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருந்தா. ஆரம்டா உள்ளே என்ட்ரான வேகத்தில் டேயோட மாம் கூப்பிட்றாங்க ஆரம் உனக்கு ஏதாவது வேணுமா, உனக்கு ஏதாவது காஃபி வேணுமா, இல்லை ஏதாவது இப்போ ட்ரிங்க் பண்ண எடுத்துட்டுமா, ஆரம்ங்கிற மாதிரி இப்படி கூப்பிட்டுட்டே இருந்தா. ஆரமுக்கு காண்டே கேட்கல. செம்ம டென்ஷனில் கோவட்டிலே நேராக பெட்ரூமை பார்த்து வந்தான். ஜின் ரூமுக்கு வெளியே நிற்கிறத பார்த்துட்டு ஜின்னோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி அப்படியே பெட்ரூமுக்குள்ளே புஷ் பண்ணி தள்ளின வேகத்திலேயே டோராக க்ளோஸ் பண்ணிட்டாரு. என்னாச்சு ஹயாங் உள்ளேன்றாக சொல்லி கோமா இருந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் டேயோட மாமுக்குமே ஆரம்பியே இன்றைக்கி இவ்வளோ கோமான்ட்ருக்கானுங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். டேடா அச்சோ பாவம் ஜின் ஹயாங்க்கு ஏதோ பனிஷ்மெண்ட் பொலிக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினாவுக்கு வந்து ஆரம் எப்பப்போ கோவப்படுவார் எப்படி நடந்து பாருங்க தெரியாதுல்ல. இப்போ என்னன்னா அவர் இந்த ஹவுஸுக்குள்ளேன்றா இருக்கார் அந்த மூமெண்ட்டுக்கு என்ன சொல்கிறட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என் ஹயாங் ரொம்ப கோவமாகன்ட்ருக்கான் பாட்டா உங்களுக்கு தெரியலையா, என் ஹயாங் பார்க்க சொல்லி நார்மலாக பார்க்க சொல்லி ரூடாடான்னு தெரியுமா, ஆனால் இப்போ ரொம்ப கோமான்ட்ருக்கான், அதனால சின்னதாக கூட சத்தம் போட்டுறாடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸு சத்தம் இல்லாமல் கேட்க சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் மாட்டி கேக்கை ஃபீட் பண்ணி விட்டபடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சுகா ரொம்ப டென்ஷன்லேயே அப்படியே அந்த டோர்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தான். இப்போ ரூமுக்குள்ளடா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ, என்ன நினச்சிட்ருக்க, இத்தனை டைம் கால் பண்ணிகிட்ருக்கோம்லடா பிக் பண்ண வேண்டியதானாடா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சமாக கோவமாக ஜின்ன பாட்டு கட்டுனோம். இந்த சவுண்டு எல்லாமே பெட்ரூமை தாண்டி ஹாலுக்கே கேட்குது. இந்த மாதிரி கட்டுறதை பட்டுட்டு எட்டுக்காக்க ஆரம்பில்ல என்றானதோடு இந்த மாதிரி கட்டுற பேரண்ட்ஸ்க்கெலாம் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவங்களை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, நான் உனக்கு கால் பண்ணோம்ல ஏன் பிக் பண்ணல அதுக்கான ரீசனை மட்டும் சொல்கிறியா, ஏன்டா பிக் பண்ணல, எதுக்குடா பிக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக நம்ம ஜின்னை திட்டு வராண்டமே திட்டுனா நான்டா உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறோம்ல, கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண சொல்ல எப்படியும் உன்னை நீ ஏதாவது ஒர்க்கில் இருப்ப, அந்த நாட்டில் கால் பண்ண போய் அது நான் எடுத்து பிக் பண்ண போய் உன்னோட டெண்டர் பேப்பர்ஸ் கான்ட்ராக்ட் பேப்பர் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு நான் தானே ரீசன் அதான் பிக் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஆரம்புக்கு ஈக்குவலாக ஜின்னு பேசுனா ஆரம் காண்டாகி எடிட்டாக பேசுகிறேங்கிற மாதிரி கோவத்தில் ஜின்னுக்கிட்ட கொஞ்சம் ஹாஷாக ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜின் அப்படியே நம்ம ஆரம் நோட் பண்ணிட்டு இப்போ உனக்கு என்ன ஆரம் பிரச்சனை, யார் மேலே இருக்க கோவத்தை ஏன் மேலே காட்டுறதுக்கு இந்த பிளேஸ்க்கு வந்திருக்க, எதனால இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, மேரேஜ் நானதோட என்ன இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணுறியா, இவ்வளோ டேஸ் இருந்த லவ் எங்கே போச்சு, நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசி நான் ஒரு டைம் கூட பட்டதே கிடையாது, ஆனால் எப்போ எங்கே போட்டி அப்போலேருந்து நீ ரொம்ப வியாடாகவே பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் இந்த மாதிரி பேசினா என்ன வளரிக்கிட்டு இருக்க, என்ன
ரிங் போட்டதோட நான் மாறிட்டேனுங்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் என்ன மாதிரி பேசுனா, ஆமாண்டா நீ மாறிட்டடா அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஃபைட் ஆகுது. அந்த மொமெண்ட்டில் ஜின்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகி பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வேகமாக வெளியே வந்தா ஆரம்டா இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவன் இவ்வளோ கோவப்படுறான். கம்பெனியில் ஒர்க் பண்ண சொல்ல கால் பண்ணாண்டா, நான் ஃப்ரீயாக இருக்க சொல்ல கால் பண்ணேன்னு சொன்னேன், இது ஒரு தப்பா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே ஜின்னை ஃபாலோ பண்ணபடியே நேராக கீழே இறங்கி வரான். ஜின் நேராக ஹாலில் வந்து ஜிமினா பக்கத்தில் சோஃபாவில் உட்காரலான்ங்கிற மாதிரி வந்தான். ஜின்னோட ஆன்சர் கிரிப்பை பிடிச்ச வேகட்டிலேயே யார்கிட்டையும் எதையுமே பேசலை. ஜின்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹவுஸ் வந்து வெளியே இழுத்துட்டு போகிறாரு. டே ஆரம் டே எதுக்கிட்ட அவனை அங்கே இழுத்துட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயோட ஆரமோட மாமின்ற மாதிரி முன்னாடின்றானா, அம்மா நான் அவனை எதுவும் பண்ண மாட்டேன், அவன் ஒன்றும் சைல்டும் கிடையாது, அவனை பயமுட்டுட்டுக்கு அவனை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுங்க, என்னை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மாம்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு ஜென்னை நேராக கார் டோரை ஓப்பன் பண்ணி காருக்குள்ளே புஷ் பண்ணி அவராக உட்காரல இவரே புஷ் பண்ணி உட்கார வைக்கிறாரு. கார் அங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் ஹப்பா இப்போ நடா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிட்டே சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னால் ஏன்டா அடா ஹயாங் வெளியே போயிட்டாரே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக வர அந்த மாதிரி ஹாப்பியானா இப்போ அப்படியே நம்ம டேயோட பேரண்ட்ஸ் தான் ஜிமின் இன்னைக்கு உன்னோட ஹவுஸு தான் போகணும் பல்லுக்கு, ஜின்னும் ஆறாமல் எங்கேயோ வெளியே போயிட்டாங்க, உன் பேரண்ட்ஸோட ஹவுஸுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உங்களுக்காக தான் என்னோடய பேரண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸு டே ஜிமினா சுகா டேயோட பேரண்ட்ஸு எல்லாருமே நேராக ஜிமினாவோட ஹவுஸுக்கு ஏதோ டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போலுக்கு. டின்னருக்கு சாப்பிட கூப்பிட்றாங்களுக்கு அந்த மொமெண்ட்டுக்கு அவங்க எல்லோரும் அங்கே போனால் ஜொங்குக்குடா ஓ மை காட் என் பேபி இங்கே வரும்னு நினச்சி தானே நான் ஃபுல்லாக எல்லா ஒர்க்கையும் பண்ணி வச்சுருந்தேன். சே இன்றைக்கி அந்த ஜிமினாவோட ஹவுஸுக்கு போயிட்டாங்களா, போச்சு போ. அந்த ஃபிலிக்ஸோட ஹவுஸுக்கு போயிருக்காங்களா, அப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹவுஸ்க்கு வருவாங்களா, என் பேபி வருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன்லேயே இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா ஜேகப்டா ஃபிலிக்ஸோட மொபைலுக்கு கால் பண்ணுறாரு. ஃபிலிக்ஸ் வந்து ஹவுஸில் 10% இருக்கிற மூமெண்ட்டுக்கு பிக் பண்ணாமல் அப்படியே மெசேஜ் பண்ணுறாரு. என்ன வேணும் ஜேகப், எதுக்கு கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்கீங்க, ஹவுஸில் இன்றைக்கி நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி ஜேகப்க்கு டைப் பண்ணால் ஏன்டா டே அவளை வெறி நீட்டாக வெல்கம் பண்ணிகிட்ருக்கியா, அங்கே எல்லா ஒர்க்கையும் பண்ணுறது நீடானா, உன்னோட ரூமில் வந்து என்கிட்ட பேச முடியாதா. ஐயோ ஜேகப் சொன்னா கேளு, மாம் டேடுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், எல்லா ஒர்க்கையும் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன், போடா குறைக்கி என் பக்கத்துலட்டே இருக்கிறான், நான் அப்புறம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிட்ட கேட்டுட்டு அவன் அப்புறம் டீச் பண்ணுவான், அப்புறம் பேரண்ட்ஸ் யாராவது கேட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பார்க்கட்டாண்டா போகிறேன் பேரண்ட்ஸுன்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த ஜேகப்பை நீ ரிஜெக்ட் பண்ண போகிறேன், அப்போ அந்த ஜேகப்போ அப்படிங்கிற மாதிரி எதையோ சொல்ல வேண்டா, அந்த வேடை பேசாத ஜேகப் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு சரி ஓகே நான் டென்ஷன் ஆகலை, சரி இப்போ என்ன பண்ணுற, எல்லாருமே வந்துட்டாங்களா, எப்போ கிளம்புவாங்க, இப்போ நான் ஹவுஸ்கில் என்ட்ராக இருக்காங்க, இன்னும் ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் கிளம்புவாங்க, நான் அவங்க எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் வேணால் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த மெசேஜ் மூலமாக எல்லாத்தையும் பேசிவிட்டு அப்படியே மொபைலை கட் பண்ணப்படி இன்னும் டேடா என்ன சேட்டிங்கா அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி நம்ம ஃபிலிக்ஸை நோட் பண்ணோம். ஐயோ சே உன்னை பார்த்தாடா இந்த மாதிரி பயந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏன் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் சேட்டிங் பண்ணிகிட்ருக்கியா ஹயாங்கோட தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பாரோ. டக்குன்னு டேயோட மோட்டோ க்ளோஸ் பண்ணுறாரு. சும்மா இருட்டே யாருக்கும் தெரியக்கூடாது, சேட்டிங் பண்ணாடா எல்லாருக்கும் தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. நீ வாயை மூடுறா, வாடியா என் ரூமுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே இருந்தால் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான்ங்கிற மாதிரி நேராக அவரோட ரூமுக்கு கூப்பிட்டு போனோம். நம்ம டேடா நாளைக்கு சீனியர்கிட்ட வந்து என்னோடய ப்ரேஸ்லெட்டை வாங்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாராண்டா பண்ணி கேட்டால் ஓ ஹயாங் சுகா கிட்ட சொல்லி ப்ரேஸ்லெட்டை வாங்கின்றாரு. ஹயாங்கிட்ட சொல்லி அப்புறம் ஹயாங் ஜோங்குக்கு பனிஷ் பண்ணி ஜோங்குக் ஜின் ஹயாங்கிட்ட சொல்லி ஜின் ஹயாங் ஆரம் ஹயாங்கிட்ட சொல்லி ஆரம் ஹயாங் ஒரு ப்ரேஸ்லெட்டை கூட உனக்கு ஒழுங்காக வச்சுக்கிட்டு இல்லையா, இனிமேல் உனக்கு திங்ஸ் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டேன், என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஓ நீ இந்த மாதிரி சுற்றி வளைச்சி எல்லாத்தையும் திங்க் பண்ணி முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸ் கேட்கவும் ஆமாம் அப்படி தான் நடக்கும், அப்புறம் என் ஹயாங் வாங்கி தர மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ ப்ரேஸ்லெட்டாக மறந்துடு, எனக்கு வேணும் அடி என் ஹயாங் எனக்கு ஆசையை வாங்கி கொடுத்துடு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம டேப் போகலாமண்ணா. அப்போ நாளைக்கு மார்னிங்கே சீனியர்கிட்ட போய் அந்த ப்ரேஸ்லெட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு திங்ஸை கொடுத்துட்டு வாங்கிடு. ஓ அப்படி சொல்கிறியா, வேறு ஏதாவது நான் கொடுத்தா அதை தந்துடுவாரா, ட்ரை பண்ணி பாரு, அப்போ ஓகே குட்டுற வேண்டியது தான், என்னட்ட கொடுக்க போகிற திங்ஸுடா அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. நான் பார்த்தேன் கொடுத்துருவேன், என்னோட வேறு எடையும் கொடுத்துருவியோன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிட்டு இருந்தான்.
எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட்டபடி ஜிமினாவோட ஃபேமிலி கூட நல்லா டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணபடி இங்கே டைம் ஸ்கிப் ஆகிடும். ஜீன்ஸ் சட்டை தான் கட்டுது. ஒரு பார்க் தான் நைட் டைம் தான் ஒரு பார்க் மாதிரி இருக்குது. அங்கே ஸ்ட்ரீட் ஓரத்தில் உள்ள ஃபுட் ஷாப்லாம் இருக்குது. அந்த பிளேஸில் கரெக்டாக ஒரு ஸ்டோன் பெஞ்சில் கொண்டு வந்து ஜின்னை உட்கார வைக்கிறாரு. உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? ஏன் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறேன்? உனக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல, ஏன் உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருந்தா எனக்கெல்லாம் கோவம் வராதா அப்படிங்கிற மாதிரி ஜின்னு கொஞ்சம் ஹார்ஷாக பேசினா. நம்ம அதுக்கப்புறம் எதுவுமே பேசல, ரொம்ப அமைதியாகவே உட்காண்ட்ருக்காரு. ஜின்னுமே எதுவும் பேசலை, 2 பேருமே எதுவுமே பேசாமல் ரொம்ப சைலண்டாக இருந்தான். அந்த பிளேஸில் பஞ்சு மிட்டாய் வைப்பாங்களா, அந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் வைக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜின்னுக்கு ரொம்ப பிடிக்குங்கிற மூமெண்ட்டில் அப்படியே எழுந்துருப்பேன். 2 பேருக்குமே பஞ்சு மிட்டாய், இவருக்குமே பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு ஜின்னுக்கிட்ட அந்த 2யுமே கொடுப்பாரா, அந்த மாதிரி கொடுத்தான். ஜின்னு அப்படியே பாட்டு முறைக்கிறாரு, இந்த மாதிரி முறைச்சான். நம்ம ஜின்னு இந்த மாதிரி கோவத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவனை கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கணும்னுக்கிட்டுக்காக அந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரியே நம்ம ஜின்னுக்கிட்ட ப்ளே பண்ணுவார். அந்த மாதிரி ப்ளே பண்ணால், அதாவது ஜின்னுக்கு வெயிட் பண்ணி விட்ற மாதிரி மவுட்டுக்கிட்ட அப்புறம் டக்குன்னு சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டா ஜின்னுக்கு ஹோட்டலில் இருந்தவர் ஸ்மைல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி சிரித்தோம். ஜின்னு சிரிக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜின்னு பக்கத்தில் இன்னும் க்ளோஸாக ரொம்ப ஒருத்தர் வரசுற மாதிரி பக்கத்தில் உட்காந்துட்டு, இந்த அளவுக்கா கோவப்படுவேன்? சரி, ஓகே, அது ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங், அதுக்கான ஃபைல்ஸ்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, அந்த டென்ஷனில் தான் திட்டேன். இனி கம்பெனி டைமில் கால் பண்ணாத ஜின், எதாக இருந்தாலும் நானே உனக்கு கால் பண்ணுறேன், அப்படின்னா நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, என்னை நீ புரிஞ்சுக்கோ, கம்பெனியில் எல்லாருமே எம்ப்ளாயிஸ் மட்டும் கொண்டு எல்லா பர்சன்ஸுமே என்னை ஹேட் பண்ணுவாங்க, இரிட்டேட்டிங் ஆக்குவாங்க, டென்ஷன் ஆக்குவாங்க. நான் அவங்கள மீன் பண்ணுறதா இல்லை ஒன்றா திங்க் பண்ணுறதா நீயே சொல்லு. நானே உனக்கு எப்போ கம்பெனிலேருந்து கால் பண்ணுறனோ அப்போ நீ என்கிட்ட பேசு, அப்போ நான் ரொம்ப நார்மலாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜின்னுக்கிட்ட இந்த மாதிரி பேசினா. ஜின்னுமே நம்ம ஆரம்பிக்கிட்ட சாரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சாரி சொன்னால் எடுக்கணுங்கிற மாதிரி ஆரம்பிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், கம்பெனிக்குள்ளே நீ என்ட்ரு ஆகிட்டா ஒரு ரோபோ மாதிரி நடந்துப்ப, யார் பேசுகிறதும் உனக்கு கேட்காது, நானே கால் பண்ணாலும் நீ பிக் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ என்னை அந்த மாதிரி திட்டுனதோடு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நானும் கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டேன். உனக்கு கால் பண்ணதை தாண்டி பர்சனல் செக்யூரிட்டிக்கு கால் பண்ணது என்னோடய தப்பு தான். சாரி, நீ இந்த மாதிரி 100%க்கெலாம் கால் பண்ண மாட்டேன், உன்னோட காலுக்கு நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி நம்ம ஜின்னு பேசினோம். நம்ம அப்படியே ஜின்னோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணபடி சரி, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஜிமினோட ஹவுஸ்க்கு போயிருப்பாங்க. நம்ம 2 பேரும் இதே ஸ்ட்ரீட் ஓரத்தில் இருக்க ஃபுட் ஷாப்பில் ஃபுட் வாங்கி சாப்பிடலாமா, என்ஜாய் பண்ணலாமா, வாரியா அப்படிங்கிற மாதிரி ஜின்னுக்கிட்ட சொல்லவும், ஓ வரேனே, நம்ம ஃபஸ்ட் டே மீட் பண்ண சொல்ல அந்த ஃபஸ்ட்டு டேட்டில் இந்த பிளேஸில் என்ஜாய் பண்ணது, அந்த டேவை என்னால் மறக்கவே முடியல. என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண டே அந்த டே தான், அதுக்கப்புறம் நீ என் கூட வெளியே வரல அப்படிங்கிற மாதிரி பாட்டு திட்டு வரான். என்ன ஜின்னாடா இப்போ வந்துட்டோம்ல வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி அந்த ஸ்ட்ரீட் ஒருத்தர் இருக்க ஃபுட் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணபடி 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் இந்த மாதிரி பிளேஸில் ஜாலியாக மற்ற பீப்புள்ஸ் மாதிரியும் ஜின்னு கூட சேர்ந்து, ஜின்னுக்கு இந்த இடம்லாம் பிடிக்கும், ஜின்னுங்கெல்லாம் சாப்பிடுவார், ஜின்னுங்கெல்லாம் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுவார். ஜின்னுக்காக இந்த பிளேஸில் நம்ம இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஜின்னு கூட சேர்ந்து அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் ஓரத்தில் இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்றாரு. ஃபுட்ஸ் இருக்குது, ஸ்நாக்ஸ் இருக்குது, மிட்டாய்ஸ் இருக்குது, கேண்டீஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு ஷாப்பும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேண்டீஸும் சாப்பிட்றாங்க, மிட்டாய் சாப்பிட்றாங்க, பேர்டா குறைக்கி ஃபுட்டு கூட அங்கே நிறைய வெரைட்டியாக இருக்குது. எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்டபடி ஒரு ஹாப்பியாக இந்த மாதிரி ஆரம்பிச்சுன்னும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது, நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது, காலேஜ் தான் கட்டுறாங்க. இப்போ காலேஜில் தான் நம்ம ஃபிலிக்ஸும் டேயுமே நேராக கிளாஸ் ரூம் கொண்டுட்ருப்பாங்களே, இந்த மாதிரி விட்டுருந்தோம். ஆப்போசிட் காரிடோர் இட்டுலன்னா நம்ம ஜொங்குக்கும் ஜெனியும் ஜாக்குமே வந்துட்டுருப்பாங்க. அதுக்கு பேக் சைடில் தான் சார்லியோட ஃப்ரெண்டோட வந்துட்டு இருப்பான். இந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக்கு பாட்டை அடுத்த செகண்டே ரொம்ப ஒரு மாதிரி அந்த ப்ரேஸ்லெட்டை வாங்குகிற ஹாப்பினஸில் ரன்னிங்லேயே வேகமாக ஜங்குக்கு முன்னாடி வந்து நின்னா ஜங்குக்கு பேக் சைடில் வர சார்லி இந்த மூமெண்ட்டை மட்டும் நோட் பண்ணுறான். இந்த மாதிரி நோட் பண்ணால், ஐயோ ப்ரேஸ்லெட்டுக்காக பேபி மார்னிங்கே நம்ம முன்னாடி வந்து நிற்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால், ஏன்னா என்ன வேணும்னு கேட்குற, உனக்கு தான் தெரியுமே. என்ன தெரியும்? உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், என்னது உனக்கு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்பாராம். ஏய் இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணாத, என் ப்ரேஸ்லெட்டா அப்படிங்கிற மாதிரி ப்ரேஸ்லெட்டை கேட்பாராம்.
என்கிட்ட இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ப்ளீஸ் அது ஹயாங் எனக்காக ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்த ப்ரேஸ்லெட் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அடம்பிடிக்கிறாரு. இந்த மாதிரி அடம்பிடிச்சான் நீ இந்த மாதிரிலாம் இப்படி பப்பி ஐஸில் வச்சுக்கிட்டு க்யூட்டான ஃபேஸில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசிட்டா நான் உன்னை குற்றுவேனா கொடுக்க மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன் ஆக்குவாரா. இந்த மாதிரி டென்ஷன் ஆக்குனா நம்ம காண்டு உச்சத்துக்கு கோவத்தோட உச்சத்துக்கு போய் எல்லாரும் ஃபைட் பண்ணால் ஃபேஸில் குட்டுறது அடிக்கிறது கிக் பண்ணுறது தானே பண்ணுவாங்க. அண்ட் சைல்டு மாதிரியே பிஹேவ் பண்ணது நம்ம தான் கோவத்தை தாங்கிக்க முடியாமல் ஜங்குக்கோட 2 பக்கம் சீக்ஸையும் கிரிப்பாக பிடிச்சி இந்த பேபிஸ்லாம் சீக்ஸை பிடிச்சி இழுத்து விளையாடும்ல அந்த மாதிரி ஜங்குக்கோட சீக்ஸை பிடிச்சி பயங்கரமாக இழுக்கிறாரு. தரமாட்டியா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சீக்ஸை பிடிச்சி ஒரு மாதிரி கில்ற மூமெண்ட்டை பார்த்து சீக்ஸ்லாம் நம்ம ஜங்குக்கு வலிச்சிருச்சு. நீ என்னடா வித்தியாசமாக ஃபைட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டேயோட ஆன்சர் பிடிக்க ட்ரை பண்ண அப்போ ப்ரேஸ்லாட்டானுங்கிற மாதிரி அடம்பிடிப்பாரா. இந்த மாதிரி அடம்பிடிச்சான் டேயோட இந்த மாதிரி கிள்ளிக்கிட்டு இருக்கிறாருல டேயோட ஹிப்பில் நம்ம ஜங்கு கம்பி ஹேண்ட்ஸை வச்ச பொசிஷன்லேயே டேயோட ஹிப்பை கில்லு வரா. இந்த மாதிரி கில்லுனா டக்குன்னு நம்ம ஜேகே விட்டு மூவ் ஆனாகி ஹேய் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நோட் பண்ணா ஏன் என்ன பண்ணாமன்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஒரு டைப்பான மூமெண்ட்டில் ஒரு மாதிரி வில்லத்தனமான மூமெண்ட்டில் கேட்க ஹேய் அங்கே பாரு என் டெங்ஸே எடுத்து வச்சுட்டு என்கிட்ட இந்த மாதிரி ப்ளே பண்ணுறேன் எடுக்காக இங்கே பாரு இந்த மாதிரிலாம் பேசிட்டேன் ப்ரேஸ்லெட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கிட்ட வேண்டாம் ஜங்கு கூட ஹேண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டேயோட ஹிப்பு கிட்ட வர மாட்டே வேண்டாம் அப்படி ஜங்கு கூட ஹிட்டை ஹோல்ட் பண்ணுவாரா அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணால் பைண்டு போய் மறுபடியும் ஹிப்பை கிள்ளிடுவானோங்கிற மாதிரி பைட்டில் 2 ஸ்டெப் வேகமாக பேக் சைடில் போகிறாரு. அந்தளவுக்கு பயம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னடா ப்ரேஸ்லெட் வேணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கிட்ட இந்த மாதிரி கேட்டால் டேயோட ஐஸ்லாம் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. என்கிட்ட என்ன சொன்ன நம்ம 2 பேரும் ஒரே ஃபேமிலி, நான் எப்போதுமே உன்னை திட்ட மாட்டேன், உன்னை பனிஷ் பண்ண மாட்டேன், புள்ளி பண்ண மாட்டேன், டீச் பண்ண மாட்டேன்னு தானே சொன்னேன். பட் எல்லார்ட்டையும் பிஹேவ் பண்ணுற மாதிரி என்கிட்டையும் பிஹேவ் பண்ணுறல அப்படிங்கிற மாதிரி அழ ஆரம்பிச்சிருவாரா. இதை ஃபிலிக்ஸ் நோட் பண்ணிவிட்டு ஐயோ சுகா பிரதர் மட்டும் இங்கே வந்தாருன்னா அவ்வளோதான் ப்ராப்ளம் பெருசாகிருமே அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி நோட் பண்ண ஆல்ரெடி பார்த்துட்டு கொஞ்சம் டீச் பண்ணி ப்ளே பண்ணி விளாண்டுட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஏ எடுக்கல்ற நான் இப்போவும் சொல்கிறேன் நம்ம 2 பேரும் ஒரே ஃபேமிலி தான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒரே ஃபேமிலி பர்சன்டாக ஒரே ஃபேமிலியில் உள்ள பர்சன் ஒருத்தரை எப்போவுமே கஷ்டப்பட்டிக்க மாட்டாங்க. ஆனால் நீ எப்போதுமே என்ன கஷ்டம்தான் பட்டுற அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. அந்த மாதிரி அழுதான் ஜங்குக்கு ஒரு எமோஷனலில் டேயோட டியரிலாம் வெயிட் பண்ணிவிட்டு நான் தான் சொல்கிறோம்னா நம்ம 2 பேரும் ஒரே ஃபேமிலி தான், நம்ம 2 பேருமே ஒரே ஃபேமிலி தான் அல்லாட இப்போ என்ன ப்ரேஸ்லெட் வேணுமா, ஆனால் ப்ரேஸ்லெட் எனக்கு வேணுமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த ப்ரேஸ்லெட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரான். அப்போ ஃபிலிக்ஸ் சொன்னிட்டு ஞாபகம் வருது, நீ வேறு ஏதாவது ஒரு திங்ஸை கொடுத்துட்டு அந்த ப்ரேஸ்லெட்டை வாங்கிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரா. அந்த மாதிரி சொன்ன மூமெண்ட்டுக்கு நம்ம டேயோட நெக்கில் வேர் பண்ணியிருக்க ஒரு செயினை கலட்டி அந்த டேயோட நெக்கில் உள்ள அந்த செயினில் டீனுங்கிற மாதிரி டேயோட சிம்பிள் அதோட டேயோட லெட்டர் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு செயினை தான் வேர் பண்ணிட்டு இருப்பாரு. அது டேயோட செயின் தான். அந்த செயினை கலட்டி ஜங்குக்கோட நெக்கில் டேயே மாட்டி விடுவாரா. அந்த மாதிரி மாட்டி விட்டா ஜங்குக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைஸில் ஃப்ரீசிங்கில் ஷாக்கிங்கான மூமெண்ட்டில் டேயை நோட் பண்ணேன். அதான் நான் உனக்கு ஒரு திங்ஸ் தந்துட்டோம்ல அதுக்கு பதிலாக இடட்டா அப்படிங்கிற மாதிரி அது என்னோட செயின் தான், அதை வேணால் நீ வச்சுக்கோ, இது என் ஹயாங் எனக்காக ஹயாங் எனக்காக ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்துட்டு எனக்குட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி டேயோட நெக்கில் டேயோட செயினே டேயே வேர் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு சொல்லவா முடியும். ரொம்ப ஹாப்பினஸ் ஆகி ஃப்ரீசிங்லேயே நின்னா அவங்ககிட்ட தானே கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பிடிச்சி உழுக்கு வரா. அந்த மாதிரி உழுக்குன்னா இண்டா ப்ரேஸ்லெட் அப்படிங்கிற மாதிரி அட கலட்டி டேயோட ஹேண்ட்ஸில் ஜங்குக்கே மாட்டி விடுறாரு. இங்கே பாரு ப்ரேஸ்லெட்டை வாங்கியாச்சு, சுகா ஹயாங்கிட்ட போய் சொல்லி கொடுத்து செயினை வாங்கிடலான்னு மட்டும் திங்க் பண்ணேன். அப்புறம் பாட்டுக்கோ நீ தான் எனக்குலாம் மாட்டி விட்டானுங்கிற மாதிரி சொல்லி நான் உன் ஹயாங்கிட்டே உனக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டு வர. அந்த மாதிரி மிரட்டுனா அந்த செயின் எனக்கு வேண்டாம் நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகலானுங்கிற மாதிரி போனால் டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிக்கிறாரு. இப்போ இன்னி உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டான் என் மேலே கோவமாக இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் கோவம்லாம் இல்லை போ அப்படிங்கிற மாதிரி ஜேகேயோட ஆன்சர் தட்டி விட்டுட்டு அப்படியே நேராக கிளாஸ் ரூம் பட்டு போனோம். ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்மெல் பண்ணப்படி சரி வாங்கடா போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனோம்.
சார்லிக்கு தான் இந்த மூமெண்ட்டை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ரொம்ப டென்ஷன் ஆகி நேராக டே முன்னாடி டேயோட கிளாஸ் ரூமுக்குள்ளே என்ட்ராகிறான். இந்த மாதிரி டே முன்னாடி வந்து நான் என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி கேட்பாரா இந்த மாதிரி கேட்டேன். அந்த பசன்ட்டுக்கிட்ட நீ அவ்வளோ க்ளோஸாக பேசிகிட்டு இருக்க, அவன் கேட்டான்னு எதுக்காக செயினெல்லாம் கழட்டி கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி சார்லி பேசினா, ஃபிலிக்ஸ்க்கு தான் ஓரளவுக்கு தெரியுதே சீனியருக்கு டே மேலே லவ்ன்ட்டு, அந்த மூமெண்ட்டில் அவன் யாருக்கு கழட்டி கொடுத்தா உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் பேசினா, டே நான் உங்ககிட்ட பேசலடா அவங்ககிட்ட பேசுகிறேங்கிற மாதிரி சார்லி கொஞ்சம் காண்டில் ஃபிலிக்ஸை திட்டுனா, ஹே உனக்கு என்ன திமிரு இருந்தா இது ஏன் காலேஜுக்குள்ளே என்ட்ராகி ஏன் முன்னாடியே ஏன் ஃப்ரெண்டை திட்டிகிட்டு இருக்க, என்ன எது வேணாலும் திட்டு என்ன வேணாலும் பனிஷ் பண்ணு, என் ஃப்ரெண்டை ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோயேன் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நான் யாருக்கு என்ன வேணாலும் கொடுப்பேன், செயின் என்ன என்கிட்ட இருக்கிற எல்லா திங்ஸை வேணாலும் கழட்டி கூட கொடுப்பேன், இந்த ஷர்ட்டை கூட கேட்டால் கழட்டி கொடுப்பேன், உனக்கு என்ன செய்து, நானும் ஜங்குக்கும் ஒரே ஃபேமிலி, நாங்கள் 2 பேரும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரே ஃபேமிலிங்கிற மாதிரி சார்லி கிட்ட சொன்னோம்.